தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏராளமான தொண்டர்களுடன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்ற அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உடலை மெரினாவில் அடக்கம் செய்ய அன்றைய அதிமுக அரசு காட்டிய பெருந்தன்மையை முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலுக்காக மறைத்து பேசுவதாக குற்றம் சாட்டினார். 1 மணி நேரத்திற்குள்ளாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கையெழுத்திட்டு நானும் அந்த கோப்பில் கையெழுத்திட்டு அதற்கு பிறகுதான் கருணாநிதி அவருடைய உடல் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது உலகறிந்த உண்மை. இதை வசதியாக தேர்தலுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி பேசுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.